நான் இந்த ஆலயத்தில் மேலாளராக பணியாற்றுறேன். ஒரு 35 வருஷமாக அங்கே தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். எங்கள் ஆலயத்தோட சிறப்பு என்னென்னா, இந்த மியான்மர் திருநாட்டிலேயே அதிகமான மக்கள் வந்து வழிபடக்கூடிய தமிழ் ஆலயம், இந்து ஆலயம். அதாவது ஸ்ரீ அங்காளேஸ்வரி ஸ்ரீ முனீஸ்வரர் தேவஸ்தானம். இந்த கிராமத்துடைய பெயர் பீலிக்கா. இங்கே நாங்கள் வந்து 150 குடிகள் குடும்பத்தார்கள் வாழ்கிறோம். எல்லாம் தமிழர்கள், இந்துக்கள். வேறு மதத்தை தழுவுறவங்க இந்த கிராமத்தில் இல்லை. இந்த ஆலயத்துக்கு இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்க. வெளிநாட்டில் வர்ற சகல பேரும் வருவாங்க. இங்கே நம்ம ஆலயத்துங்களுக்கு மற்ற இந்து ஆலயங்களுக்கு இஸ்லாமியர்கள் போக மாட்டாங்க. இந்த ஆலயத்துக்கு மட்டும் இஸ்லாமியர்களும் வருவாங்க, கிறிஸ்தவர்களும் வருவாங்க, புத்தர்களும் வருவாங்க, சீனர்களும் வருவாங்க. எல்லா சமயம் சார்ந்த பல இன மொழி மக்கள் எல்லாரும் வருவாங்க. இந்த ஆலயத்தில் தனி சிறப்பு என்னன்னா, இப்போ பொருள் களவு போனது, பிற பொருளை அபகரிக்கிறது, அந்த மாதிரி முறையீடுகள் அங்கே வந்து முறையிட்டாங்கன்னா உடனே நிவர்த்தி ஆகிடும். அவங்களுடைய பொருள் திரும்ப கிடச்சிடும். அதனால தான் பிற சமயத்தார்கள் நம்ம இந்த கோயிலுக்கு நம்பிக்கையோட வர்றதுக்கு காரணம் அதுதான். உடனே நிறையா வந்து இன்றைக்கு கூட ஒரு 5 பிராதம் வந்துருக்கு. பிராதம்னா முறையீடு வந்துருக்கு. நிவர்த்தியம் பண்ணுறதும் 2-3 பேர் வந்துடுவாங்க. பாதி 50% உடனே பைசல் ஆகிடும். எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து பூர்வீகத்தில் வந்தவங்க. ஆனால் 160 வருஷத்துக்கு முன்பதாக இந்த கோயில் ஸ்தாபிதம் பண்ணது. 1861 ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னே அவங்க இந்த கிராமத்தை குடியேறிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சை பகுதியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்க எல்லாரும். இப்போ கிட்டடியில் தான் இப்போ இந்த அதாவது பல ஆண்டுகளாக கட்டுமானங்கள் நடந்துருந்துச்சு. இந்த பெரிய கட்டுமானம் இப்போ இந்த கடந்து போன ஏப்ரல் 10ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. ரொம்ப பேர் வந்தாங்களா? அதாவது தமிழ்நாட்டிலேருந்து சிவாச்சாரியர்கள் ஐயர்கள் வந்து 120 பேர் வந்திருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கு 10 நாள் முன்பும் கும்பாபிஷேகம் பிறகு 48-50 நாளும் வேதபாராயணம் நடந்துச்சு. தினசரி யாக பூஜை நடந்துச்சுங்க. ஒரு 9 லட்சம் 10 லட்சம் மக்கள் வந்தாங்க. ஸோ இந்த கோயில் எத்தனை கால பூஜை நடக்குது? இங்கே தினசரி 2 காலங்க. வெள்ளி செவ்வாயில் 3 காலத்துக்கு. ஓகே. இங்கே ஐயர் இருக்கிறாரா? ஐயர் இல்லைங்க. இந்த நாட்டில் பர்மாவிலே ஐயர் இல்லை. பர்மாவில் நாட்டிலே இல்லை. அதாவது ஐயர்னு சொல்கிறவங்க இல்லை. மற்றவங்க ஐயர் சிவாச்சாரியர் அர்ச்சகர், அதாவது பூசகர்மாங்க, அர்ச்சகர்மாங்க. இப்போ எல்லாம் ஐயர்னு சொல்கிறாங்க. ஐயர் யாருன்னு முழுமையான இனத்தால் ஐயர் யார் இந்த நாட்டில் இருந்தாங்க முன்பதாக. ஒரு 1960-60க்கு முன்பாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இங்கே யார் இருந்தாங்க, அதாவது இந்த வழிபாட்டு முறையை கற்றுக்கிட்டவங்க அந்த பூசை வழிபாட்டுகள் செய்கிறாங்க. எங்கள் ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஐயர் இல்லைங்க. தனிப்பட்டவங்க தான். என்ன பாஷையில் பூசை நடக்குது? அதாவது தமிழில் தான் நீங்களா அதிகமாக அந்த சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. அதுவும் கொஞ்சம். ஆனால் இப்போ ஒரு குறுகிய நாளில் ஒரு 40-30 வருஷமாக தமிழ் அர்ச்சனை தான் செய்கிறாங்க. தமிழில் தான் வேண்டுதல் செய்வாங்க, வழிபாடு செய்வாங்க. மூலஸ்தானத்தில் இருக்கிற முனீஸ்வரர் என்ன முனீஸ்வரர் பேர் என்ன? ஸ்ரீ முனீஸ்வரர். ஸ்ரீ முனீஸ்வரர். ஓகே. அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இங்கே வந்து 1860 சூளத்தை தான் நட்டு வழிபட்டு வந்தது. மரத்தில், அரச மரத்தில். அதாவது கனவுல தோன்றி ஆலய ஸ்தாபகருக்கு எங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லி அதுலேருந்து பிரபலமாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஏப்ரலில் தான் இந்த கும்பாபிஷேகத்தில் தான் உருவச்சிலை அமைச்சிருக்கு. அப்போ இப்போ தான் வந்து உருவச்சிலை முந்தி இருக்கே இல்லை, முந்தி சூளம் இருக்குது. அதாவது இருந்துச்சுன்னா சாற்றுப்படின்னு சொல்கிறது. அதாவது வெள்ளியில் அஸ்தம் பாதமாங்க அதுங்களை இணைச்சி வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் சாத்துப்படி செய்து உருவத்தை வைப்பாங்க. மற்ற நாளாக நீக்கி வச்சுருவோம். சூளம் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்து கூட ரொம்ப பேர் வந்து இதுக்கு பலன்றதை அனுபவிச்சிருக்காங்க. மகிமை வந்து இந்த கோயில் பெருசாகிறதுனால மகிமை இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சித்து இருக்குது. சித்துனா எந்த வேண்டுதல் இருந்தாலும் நியாயமான வேண்டுதல் எல்லாமே வெற்றியாகும். இந்த காரியங்கள் நிறைவாயிடும். மனக்குறைகள் பூர்த்தி ஆகிடும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வந்து வேண்டிக்குவாங்க, குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். இந்த பொருள் களவு போனவங்க, ஒருத்தர் புத்தகத்தை அபகரிக்கிறவங்க, அவங்க வந்து முறையீடு செஞ்சாங்கன்னா நியாயமான வேண்டுதல் இல்லாமல் நிவர்த்தி ஆகும். அதனால தான் அந்த இப்போ வந்து இவ்வளோ கட்டடங்கள் அது இல்லாதப்பயே நிறைய பேர் வருவாங்க. இந்த போக்குவரத்து வசதி இல்லாதப்போ வயல்காட்டில்
நடைப்பயணம் மட்டும்தான் வரலாம். அந்த காலத்துலேயே ஜனங்கள் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. திருவிழா காலங்களையும் லட்சம் பேர் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. இப்போ போக்குவரத்து வசதி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வர்றாங்க. அந்த காலத்தில் கோடையில் மட்டும்தான் நிறைய கூட்டம் எதிர்பார்க்கலாம். மோட்டர்லாம் இருக்காது, மாட்டு வண்டியில் தான் வரலாங்க. அதுவும் அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு தான் விவசாய நிலத்தில் வரும். இப்போ இந்த வழி போட்டு ஒரு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு மேலே பாலாம் 150 குடும்பம் இப்படி ஒரு கோயிலை கட்டுறதுண்டா சும்மா லேசான காரியம். அதாவது எங்களுடைய முயற்சி மட்டும் இல்லை, பர்மாவில் உள்ள அனைத்து தமிழர்களும், பர்மா மட்டும் இல்லை வெளிநாட்டில் உள்ள குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க, சிங்கப்பூர், மலேசியா எல்லாருடைய கூட்டு முயற்சி தாங்க. எல்லோரும் நன்கொடை போட்டாங்க. இருந்தாலும் இங்கே உள்ளவங்க முயற்சி ரொம்ப சந்தோஷம் உங்களை கண்டது. கோயிலை பார்த்துட்டு வரோம். எங்களுக்கும் உங்களை பார்த்ததுலேயும் பெரிய மகிழ்ச்சியா. ஓகேங்க, வணக்கம். வணக்கம்.